Hello guys, 12th standard accountancy first chapter illustration 18 தான் பார்க்க போகிறோம். Bharati does not maintain her book of accounts under double entry system. From the following details prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and balance sheet as on the date அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாரதி வந்து அவருடைய அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் அடுத்து இந்த இயர் எண்டோடைய பேலன்ஸ் ஷீட்டு நம்ம போட்டு சொல்கிறாங்க. இப்போ கேஷ் புக் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட் பேமெண்ட்டு, பேலன்ஸ் பீடினா ஓப்பனிங் அமௌண்ட் வந்து 32,000 டு சேல்ஸ் வந்து 1,60,000 டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து 1,20,000. இப்போ பேமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து 56,000, பை கிரெடிட்டார்ஸ் வந்து 80,000, பை ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 24,000, பை வேஜஸ் அக்கௌண்ட் வந்து 10,000, அடுத்து வந்து க்ளோசிங் அமௌண்ட் வந்து 1,42,000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்ஸோடைய ஓப்பனிங் அமௌண்ட்டும் க்ளோசிங் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸோடைய ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ 40,000, க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ 60,000. இப்போ டெப்டார்ஸுடைய ஓப்பனிங் அமௌண்ட் வந்து 38,000, ஆனால் க்ளோசிங் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. க்ளோசிங் அமௌண்ட் வந்து ஆரோ மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ க்ளோசிங் அமௌண்ட் நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். அடுத்து கிரெடிட்டார்ஸுடைய ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ 58,000, க்ளோசிங் அமௌண்ட் 52,000. இப்போ மிஷினரியுடைய ஓப்பனிங் அமௌண்ட் வந்து 1,70,000, க்ளோசிங் அமௌண்ட்டும் 1,70,000. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் 24,000, கிரெடிட் சேல்ஸு 1,42,000, அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 2,22,000. டிப்ரிசியேட் மிஷினரி பை 10% அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மிஷினரியில் வந்து நம்மளுக்கு 10% வந்து டெப்ரிசியேஷன் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து டெப்டார்ஸுடைய க்ளோசிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். டெப்டார்ஸுடைய க்ளோசிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன தேவை, ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டே போடுறோம். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38,000 கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. அடுத்து வந்து கிரெடிட்டார் சைடில் வந்து கேஷ் ரிசீவ்டு, டெப்டார்ஸ் நம்ம கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு எவ்வளோ 1,20,000. அடுத்து நம்ம கொஸ்டின்லேயே வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,40,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு 1,40,000 போட்டணும். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமாக இருக்குது, இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ 1,40,000 38,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு 1,78,000 வரும். இந்த 1,78,000 வந்து நம்ம கிரெடிட்டார் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இந்த 1,20,000 நம்ம இந்த அமௌண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து நம்ம க்ளோசிங் அமௌண்ட். இந்த 58,000 நம்ம க்ளோசிங் அமௌண்ட்டு போட்டுருக்காங்களா, டு பேலன்ஸ் பீடி ப்ராட் டவுன். அப்போ க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ 58,000. இந்த 58,000 தான் நம்ம க்ளோசிங் அமௌண்ட்டு. இப்போ க்ளோசிங் அமௌண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடலாம். இப்போ வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் தேவை. கொஷினில் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கும் கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம வந்து டெப்டார் சைடில் போடணுமா. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 40,000. ஓப்பனிங் ஸ்டாக் அடுத்து நம்ம பர்ச்சேஸ் என்னென்ன பர்ச்சேஸ் கொடுத்தாங்க, கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துருந்தாங்க, கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்தாங்க. அப்போ கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 1,30,000 வரும். இந்த 1,30,000 வந்து நம்ம அமௌண்ட்டோடு சேர்த்துக்கணும். அடுத்து வேஜஸ், நம்ம வேஜஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோக்கு கொடுத்துருக்கோம் 10,000 நம்ம கூலி கொடுத்துருக்கோம். வேஜஸ்னால் கூலின்னு அர்த்தம். இப்போ வந்து பை சேல்ஸ், கிரெடிட்டார் சைடில் வந்து நம்ம சேல்ஸ் போடணும். சேல்ஸ் எவ்வளோ, கேஷ் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு, கேஷ் சேல்ஸ் வந்து 1,60,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து 1,40,000. இந்த 1,60,000 இந்த 1,40,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 3 lakhs வருது. அதுதான் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸு. அடுத்து வந்து பை க்ளோசிங் ஸ்டாக் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 60,000. இந்த ரெண்டு சைடில் எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்குது, கிரெடிட்டார் சைடில் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த 3 lakhs இந்த 60,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 3,60,000 கிடைக்கும். இந்த 3,60,000 நம்ம ஆன்சரில் போட்டுடணும். இந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிரெடிட்டார் சைட்லேருந்து நம்ம டெப்டார் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சைடு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த 1,30,000 இந்த 10,000 இந்த 40,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டோட இந்த 3,60,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 1,80,000 கிடைக்கும். இந்த 1,80,000 வந்து நம்ம டெப்டார் சைடில் கிடச்சதுனால நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டார் சைடில் போயிடும். கிரெடிட்டார் சைடில் போய் பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் வந்துடும். இப்போ 1,80,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சா, இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம கிரெடிட்டார் சைடில் போடணும். அடுத்து வந்து நம்மளுக்கு லாஸ் சைடு வந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், நம்ம தான் எக்ஸ்பென்ஸை வந்து செலவு பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த லாஸ் இந்த 24,000 வந்து டெப்டார் சைடில் வரும். அடுத்து டெப்ரிசியேஷன் ஆன் மிஷின்ஸு, நம்மளுக்கு மிஷினரிக்கு வந்து நம்ம 10% வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க.
அது வந்து 70,000 நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போது இப்போ இந்த ரெண்டு சைடில் வந்து நமக்கு எந்த சைடு அதிகமாக அமௌண்ட் இருக்குது, இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக அமௌண்ட் இருக்குது. இந்த 1,80,000 வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெப்டார் சைடு வந்து நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணி இந்த 1,80,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 1,39,000. அப்போ இந்த 1,39,000 என்னென்னா டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல். இந்த நெட் ப்ராஃபிட் வந்து கேபிட்டலில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ கேபிட்டலாக மாறிடுச்சா அந்த 1,39,000. இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019 வந்து நம்ம அசட்டும் லைபிலிட்டி எடுக்கணும். நம்ம கொஷின்லேயே நம்ம அசட்டு லைபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்ம அசட்டு லைபிலிட்டி எடுத்துக்கணும். லைபிலிட்டியில் வந்து நம்ம முதல்ல கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணணும். என்னது நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிடச்சதில் இந்த நெட் ப்ராஃபிட் 1,39,000 கேபிட்டல் நம்மளுக்கு ஆட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 3,61,000 கிடைக்கும். இந்த 3,61,000 கிரெடிட் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுக்கல, என்னது நம்மளுக்கு வந்து ட்ராயிங்ஸ் கொடுக்கல. ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம கேபிட்டல் நம்மளுக்கு லெஸ் பண்ணணும். ட்ராயிங்ஸ் வந்து கொஷினில் கொடுக்காதனால நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் எடுக்க தேவையில்லை. அதனால் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 52,000 தான் நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம லைபிலிட்டியை நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ 52,000. இந்த 3,61,000 இந்த 50,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 4,13,000. அடுத்து அசட் சைடு என்ன கேஷ் நம்மளுக்கு அசட்டு எவ்வளோ 1,42,000. அடுத்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ அசட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம வந்து ஓப்பனிங் அமௌண்ட் வந்து எடுக்கக்கூடாது, க்ளோசிங் அமௌண்ட் தான் எடுக்கணும். அப்போ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து க்ளோசிங் அமௌண்ட் வந்து 16,000 இருந்துச்சு. அடுத்து டெப்டார்ஸ் வந்து எவ்வளோ க்ளோசிங் அமௌண்ட் 58,000 நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து மிஷினரி வந்து 1,70,000. அடுத்து டிப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. டிப்ரிசியேஷன் எவ்வளோ 17,000. இந்த 1,70,000 வந்து நம்ம 17,000 வந்து லெஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 1,53,000. இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 4,13,000. ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக டேலி ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு போட்ட பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்ட். அப்படி நம்மளுக்கு டேலி ஆகலன்னு சொன்னால் நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து சம்ஸ் வந்து நம்ம எங்கே வந்து தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போடணும். எங்கேயாவது இதில் ஒரு தப்பு விட்டுருந்தா கூட நம்மளுக்கு 0க்கு 1 போட்டால் கூட சரி, அப்படி இல்லை நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் தப்பாயிடும். பேலன்ஸ் ஷீட் தப்பாகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம போட்டு ஆன்சரே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இல்லஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்கலாம் கைஸ். பாய்.